தோட்டத்துக்கு நோக்கி போச்சு. ஏ கிளியே, என்னோட முதலாளி ஒரு கூடை நிறைய வாழைப்பழங்களை கொண்டு வர சொன்னாங்க. தெரியும், நேத்தே உன்னோட முதலாளி எல்லா விஷயத்தையுமே சொல்லிட்டாரு. அதான் நான் ஒரு கூடை நிறைய வாழைப்பழங்களை வச்சு ரெடியா காத்துட்டு இருக்கேன். வீட்டுக்கிளி சொன்னதுமே மிட்டுக்குருவி கூடை நிறைய வாழைப்பழங்களை எடுத்துட்டு அதுக்கான காசை ட்வீட்டி கிளிகிட்ட கொடுத்துச்சு. பிறகு அந்த கூடையை எடுத்துட்டு அங்கேருந்து பறந்து போயிடுச்சு. வாழைப்பழத்திலேருந்து வர்ற வாசனை ரொம்ப அருமையா இருந்துச்சு. அது மிட்டுக்குருவியோட பசியை ரொம்ப அதிகப்படுத்திருச்சு. அதனால மரத்தடியில வாழைப்பழம் கூடைய வச்சு யோசிச்சுட்டு இருந்துச்சு. இந்த வாழைப்பழங்கள் என்ன இவ்வளவு அருமையான வாசனை வருது? அந்த வாசனையை இந்த பழங்கள் ரொம்ப சுவையா இருக்குன்னு சொல்லுச்சு. இதுலேருந்து ஒரு பழத்தை எடுத்து சாப்பிட்டா நம்ம முதலாளிக்கு தெரியவா போகுது? ஒரு பழத்தை மட்டும் சாப்பிட்டு